மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ABCD என்பன 2 சென்டிமீட்டர் இடைத்தூரத்தில் இருக்கும் இரு கடத்தும் சமாந்தர தட்டுக்கள் ஆகும். AB ஒரு கல அடுக்கினால் 9000 வோல்ட் நேர்மின் அழுத்தத்தை பெறுகின்றது. மின்கலத்தினுடைய நேர்முனைவிடத்தோட இந்த AB என்ற தட்டு பொருத்தப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இப்ப ஏபி என்ற இந்த தட்டு 9000 வோல்ட் அழுத்தத்துல காணப்பட போகுது. சிடி புவிக்கு இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப சிடி என்ற தட்டு புவிக்கு இணைக்கப்பட்டிருக்கா இது பூச்சிய அழுத்தத்துல காணப்படும். அப்ப எங்கெங்க புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்கோ அந்த தட்டுக்கள் எல்லாம் பூச்சிய அழுத்தத்துல காணப்பட போகுது. அப்ப இப்ப இந்த சமாந்தரமா இருக்கிற ஏபி சிடி என்ற தட்டுக்களுக்கு இடையிலான அழுத்த வேறுபாடு பாத்தீங்கன்னு சொன்னா 9000 வோல்ட்டாக காணப்படும். ஏபி சமன் சிடி சமன் 2.5 சென்டிமீட்டர். இந்த தட்டினுடைய நீளம் 2.5 சென்டிமீட்டர் தந்துருக்காங்க. ஒரு இலத்திரன் 5×10⁷ மீட்டர் செகண்ட் -1 கிடை வேகத்துடன் PQ வழியே Qவை அடைகிறது. அப்ப இந்த தட்டுக்குள்ள இந்த இலத்திரன் உண்டு. ஒரு இலத்திரன் அப்ப ஒரு மறையேற்றம் வைப்போம். ஒரு இலத்திரன் உண்டு 5×10⁻⁻⁻⁻ மீட்டர் செகண்ட் -1 கிடை வேகத்தோட இந்த தட்டுகளுக்குள்ள உள்நுழைகிறார். அப்ப இதுல நாங்க குறிக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்போம். இப்ப மறை ஏற்றம் வரும்போது இங்க என்ன நடக்கும்னு சொன்னா இது இப்ப நேர் தட்டாக காணப்பட போகுது. அப்ப இந்த மறை ஏற்றத்தை இந்த நேர் தட்டு என்ன செய்யும்னு சொன்னா தென்னை நோக்கி கவரும். அதே மாதிரி இந்த மறை தட்டு என்ன செய்யும்னு சொன்னா அந்த மறை ஏற்றத்தை தள்ளும். இது இப்ப உண்மையா என்ன செய்திருக்கணும், இது ரெண்டையும் இணைச்சு காட்டி இருக்கலாம். ரைட். அப்ப இது ஒரு இணைப்பை பூர்த்தி செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல பூச்சி அழுத்தம் இருக்கும். இப்ப அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா இவங்க இதை புவித்தொடுப்பு செய்யற மாதிரி காட்டுறாங்க. உண்மையா இது ரெண்டையும் இணைச்சு விட்டுருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை. இதையும் புவித்தொடுப்பு செய்யற மாதிரி காட்டி இதையும் புவித்தொடுப்பு செய்யற மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு பேட்டரியை நான் பாவிக்க போறேன்னு சொன்னா ஒரு முனையில மட்டும் நான் இணைப்பை செய்து விட்டா எனக்கு இங்கெல்லாம் என்ன நடக்காது, இணைப்பு பூரணப்படாது. என்ன கட்டாயம் இங்கேயும் ஒரு இணைப்பை பூரணப்படுத்தணும். ஒரு மூடிய சுற்று மாதிரி நாங்கள் கருதுவோம். அப்ப இதை பூச்சி அழுத்தத்தில் இருக்குது என்று காட்டுறதுக்காக இந்த புவித்தொடுப்பு செய்து காட்டியிருக்காங்க. எல்லாம் ஒன்று தான், சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லை இதுல. இப்ப தட்டுக்களை பேட்டரியால் இணைக்கிறது இப்படி புவித்தொடுப்பு செய்து காட்டுறதும் ஒன்று தான். இப்ப சமாந்தர தட்டுக்கள் எப்படி இருக்குமா இருந்தா இதுக்கு இடையில பேட்டரியை கொண்டு இப்படி இணைக்கிறதும், இதுல என்ன செய்யிருக்காங்கன்னா ஒரு தட்டை புவித்தொடுப்பு செய்யிருக்கா இப்ப இந்த தட்டம் பூச்சி அழுத்தத்தில் இருக்கு. இது பூச்சி அழுத்தம், இது 9000 வோல்ட். நேர்த்தட்டு மறை, அது நேர்முனைவிடம் மறைமுனை முடிவிடம். இதைத்தான் நான் என்ன சேர்க்க இவ்வாறு காட்டியிருக்காங்க. இங்கேயும் புவித்தொடுப்பு செய்தா இந்த இடத்துலையும் பூச்சி அழுத்தம் 9000 வோல்ட். இது ரெண்டும் ஈக்குவல் தான். ஓகே. இப்ப இதுல நேர் தட்டுல இருந்து மறை தட்டுக்குத்தான் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் மின்புலச்சரிவினுடைய திசை இருக்கு. இப்ப இதுல இந்த நேர்த்தட்டால இந்த இலத்திரனுக்கு ஒரு கவர்ச்சி விசை வழங்கப்படும். அதே மாதிரி இந்த மறை தட்டால இந்த இலத்திரனுக்கு தள்ளுகை விசை இருக்க போகுது. அப்ப மின்புலச்சரிவினது திசைக்கு எதிர் திசையில ஒரு விசை தொழிற்படும்.
அப்ப இவ்வாறு விசை தொழிற்படுற நேரம் இவர் இயங்கி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னா இங்க கட்டாயம் இவர் வந்து இப்படி நேர்கோட்டில் இயங்க மாட்டார். இங்க இதுக்குள்ள இவர் இப்படி ஒரு வேகத்தோட உள்ளுக்குள்ள நுழைகிற கீழ் நோக்கி ஒரு விசை வழங்கப்படுது என்று சொன்னா கட்டாயம் இவர் ஒரு எளிய பாதையில தான் இயங்கி கொண்டிருப்பார். சரி, அப்ப இந்த தட்டுக்குள்ள இவர் வந்து ஒரு பெரிய பாதையில இவ்வாறு இயங்க போறார். கிடையான தட்டுகளுக்கு இடையில ஏற்றங்கள் நகர்ற நேரம் கட்டாயம் அதனுடைய பாதை வந்து எரிய பாதையாகத்தான் காணப்படும். சரி, அந்த தட்டை விட்டு வெளியில போன பிறகு அவர் நேர்கோட்டு இயக்கத்துல போவார். ஆனா இந்த ரெண்டு ஏற்றப்பட்ட தட்டுகளுக்கு இடையில ஏற்றம் ஒன்று நகருமாயிருந்தால் அந்த ஏற்றமானது கட்டாயம் ஒரு எரிய பாதையில தான் போகும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஒரு இலத்திரனோ அல்லது ஒரு நேரேற்றமோ, இதுக்குள்ள ஒரு நேரேற்றம் வந்திருந்தா அப்படி போயிருக்கும்னு சொன்னா இந்த பிளஸ் தட்டு இவரை என்ன செய்வாருன்னு சொன்னா தள்ளுவார். தள்ளுற நேரம் இந்த மறை தட்டி வர கவர் வேறண்டா மின்புலச்சரிவின் திசை வழியே தான் விசை இருக்க போகுது. அப்ப இவர் வந்து ஒரு பெரிய பாதையில் வரியல். அப்ப ஏற்றங்களை வச்சுக்கொண்டு இது எந்த பக்கம் திரும்புதுன்னு சொல்லி நீங்க கண்டுபிடிக்கலாம். மறையேற்றமா இருந்தா நேரேற்றம் இவரை கவருவர், நேரேற்றமா இருந்தா அந்த மறை தட்டு இவரை கவருவர். அப்ப பாதை வந்து இவ்வாறு காணப்படும். ஓகே, முதலாவது இதுல கேட்கப்பட்ட கேள்வி தட்டுகளுக்கு இடையில் உள்ள மின்புல செறிவு யாது? ஸோ மின்புல செறிவுக்கான தொடர்பு E சமன் V இன் கீழ் D. ஆகவே இங்க V என்றது 9000, D என்றது இந்த தட்டுகளுக்கு இடைப்பட்ட தூரம் 2 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றணும்னு சொன்னா 100ஆல பிரிக்கணும், 100 வந்து மேல பெருக்கப்பட போகுது. அப்ப நாங்கள் சுருக்குவோமா இருந்தால் 4.5 தர 10 மின்புலச்சரிவினுடைய அலகு உங்களுக்கு தெரியும், 2 அலகு இருக்கணும். இது வோல்ட்ஸ் மீட்டர் -1 சொல்லலாம், அல்லது முதல் பார்த்த மாதிரி F சமன் EQ என்று வரும்போது நியூட்டன் கூலோம் -1. தட்டுகளுக்கு இடையில் இருக்கும் போது இலத்திரனில் தாக்கும் நிலை மின் விசை யாதுன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப எனக்கு மின்புலச்சரிவு தெரியும், இலத்திரனினுடைய ஏற்றம் இங்க தரப்பட்டிருக்கு. ஆகவே எனக்கு இரண்டாவது சமன்பாடு இலத்திரனினுடைய ஏற்றம் தரப்பட்டிருக்கு. இப்ப எனக்கு தெரிய வேண்டியது F சமன் EQ என்ற சமன்பாடு. அப்ப இங்க ஈனுடைய பெருமானம் 4.5 தர 10 தர இலத்திரனினுடைய ஏற்றம் 1.6 தர 10⁻19. இப்ப நாங்க எதை சுருக்கமா இருந்தா இதை 9/2 போடலாம். இதை 1.6 சொன்னா 2ஆல சுருக்கினா 0.8. இங்க 10 இங்க 10⁻19 10⁻14.
அப்போ இதை நாங்கள் பெருக்குவமாக இருந்தால் 9×8 = 72 7.2 தர 10^14 நியூட்டன் நிலைமின் விசையினுடைய பெருமானம் எங்களுக்கு இவ்வாறு கிடைக்கும். ஓகே, அடுத்தது மூன்றாவது விசை. மூன்றாவது கேள்வி, இலத்திரனின் நிலைக்குத்து ஆர்முடுகல் யாது? அவர் நிலைக்குத்து ஆர்முடுகளுக்கு எனக்கு நிலைக்குத்த F7MA பாய்ப்பு. ஸோ F7MA பாவிக்கிற நேரம் எனக்கு ஆர்முடுகளை துணிக்கலாம். எனக்கு விசை தெரியும் 7.2 தர 10^14. அதே மாதிரி திணிவு தரப்பட்டிருக்கு 9 தர 10^11. 9 தர 10^19 10^31. இதனுடைய திணிவு வந்து 9 தர 10^31 கிலோகிராம் தர A. அப்போ இங்கே ஈர்ப்பு புலத்தால் வர அந்த ஈர்ப்பு புலச்சரிவு தாக்கம் இல்லைன்னு சொல்லித்தான் எடுத்து செய்திருக்கிறாங்க. சில கணக்குகள் அதெல்லாம் குறிப்பிட்டு தருவாங்க. நேரடியாக நாங்கள் F7MA பாவிச்சோம்னு சொன்னால் சரி. ஸோ 9×8 = 72. இந்த 10^31 மேலே போனால் 10^31. 10^31லேருந்து -14 போகுமா இருந்தால் தர 17 வரும். 10^17. ஸோ இந்த தசமட்டை முழு எண்ணாக மாற்றுறதுக்கு 10ஆல் பெருக்கணும். பெருக்கினா 8 தர 10^16. அவன் நேரடியாக F7MA பாவிச்சோம்னு சொன்னா சரி. இந்த கணக்கில் 4வது, தட்டுகளுக்கு இடையில் இலத்திரன் இருக்கும் நேரம் யாது? 4வது கேள்வி, தட்டுகளுக்கு இடையில் இலத்திரன் இருக்கும் நேரம். இப்ப இதுல உங்களுக்கு கிடைவேகம் தெரியும். இந்த CD என்ற தட்டினுடைய மொத்த நீளம் 2.5 சென்டிமீட்டர் தெரியும். ஆகவே வேகம் சமனோட பேச்சின்கள் நேரம் என்று போட்டோம்னு சொன்னா கிடையா SMNUT பாவிப்போம். கிடையா எந்த ஒரு விசையின் தொழிற்படையில இது 2.5 சென்டிமீட்டர் தர 10^2. உங்களுக்கு கிடைவேகம் தரப்பட்டிருக்கு. அஞ்சு தர 10^7 கிடைவேகம். நேரம் T. T சமன்
ஸோ டி வந்து 5 தர 10 செகண்ட் வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு தட்டினுடைய நீளம் தெரியும். பெரிய பாதையில் கிடைவேகம் மாறாது. ஆகவே கிடையா SMNUT பாவிச்சோம்னு சொன்னால் இங்கே கிடைவேகம் தரப்பட்டிருக்கு உங்களுக்கு 5 தர 10 சொல்லி. ஸோ இதில் இருந்து நேரத்தை கணிக்கலாம். எவ்வளவு நேரத்துக்கு அந்த இலத்திரன் வந்து அந்த தட்டுகளுக்கு இடையில பயணம் செய்யும்னு சொல்லி. இலத்திரன் பியை கடக்கும் போது அதன் கிடை நிலைக்குத்து வேகங்கள் யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு எரியத்தில் உங்களுக்கு கணக்குகள் செய்ய தெரியும். இப்போ எரிய பாதையில் எப்படி இருக்கு, எரியத்தில் உங்களுக்கு தெரியும் கிடை வேகங்கள் எப்பவும் மாறாது, நிலைக்குத்து வேகம் தான் மாறப்போகுது. இந்த தட்டை விட்டு வெளியில போய்க்குள்ள நிலைக்குத்து வேகம் ஒன்று இருக்க போது, கிடை வேகம் ஒன்று இருக்க போகுது. இந்த கிடை வேகம் மாறாது. இது 5 தர 17 மீட்டர் செகண்ட் -1 தான் இருக்க போகுது. இப்போ இந்த நிலைக்குத்து வேகம் தான் நீங்க கணிக்க வேண்டியது. சரியா? இந்த நிலைக்குத்து வேகத்தை தான் நீங்க கணிக்கணும். இப்போ இவர் நிலைக்குத்தாக அடைந்த இடப்பெயர்ச்சின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தட்டுக்கும் அவர் உள்நுழையக்குள்ள உள்ள இந்த தூரம் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 1 சென்டிமீட்டர் தந்துக்காங்க. அப்போ இவருக்கு ஆரம்பத்தில் இலத்திரனுக்கு கிடைவேகம் மட்டும்தான் இருந்தது அந்த தட்டுக்குள்ள புகைக்குள்ள. அப்போ இதில் நான் இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னால், இலத்திரனுக்கு மேல் நோக்கி SMNUT + ½ பாய்ப்பு. ஒரு சென்டிமீட்டர் S ஆகவே 10^2. ஆரம்ப வேகம் நிலைக்குத்து வேகம் 0, மேல் நோக்கி ½ நீங்க ஆர்முடுகள் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறீங்க. எட்டு தர 10^16. நீங்க வளமையா செய்யற புவியீர்ப்பின்கள் இயக்கம் அந்த ஞாபகத்துல 10 என்று போட்டு செய்து விட்டுறாங்க. இதுக்குள்ள ஈர்ப்பு புலம் சம்பந்தமான விஷயங்கள் பாதிப்பு செலுத்தல் என்று தான் எடுத்து நாங்கள் அந்த F7 போட்டு செய்திருக்கிறோம். அப்படி செய்யற நேரம் ஆர்முடுகள் 8 தர 10^16. ஓகே, இதுல வெளியேற நேரம் உள்ள வேகம் தான் கேட்டது. சாரி, அப்ப SMNUT பாவிக்க தேவையில்லை. V7U + AT பாவிச்சோம்னு சொன்னா சரி. எனக்கு இறுதி வேகம் தானே கேள்வி. நீங்க இதுக்குள்ள இயங்குற நேரம் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க. ஸோ அந்த நேரத்தை பாவிக்கலாம். ரெண்டு சமன்பாடு பாவிக்கலாம், V7U + AT அல்லது V²7U² + 2AS.
ஸோ இங்கே நிலைக்குத்து வேகம் 4 தர 17, கிடைவேகம் 5 தர 17 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னாக காணப்படும். இது எரியும் தெரியுமா இருந்தால் இந்த எரியத்தை பாவிச்சு நாங்கள் இந்த கணக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. கடைசி கேள்வி, பிஐ கடக்கும் போது இலத்திரன் கிடையுடன் அமைக்கும் கோணம் யாது? ஸோ இதில் இவ்வாறு போக போகுது. போகிற நேரம் இதை டீட்டாண்டு எடுப்போம். வேக முக்கோணியை பூர்த்தி செய்தவங்க இருந்தால் இது விளைவில் வேகமாக இருக்க போது, இது கிடை வேகம், இது நிலைக்குத்து வேகம், இதை டீட்டான்னு சொல்லி எடுப்போம். tan θ சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், எதிர்பக்கம் 4 அயல் பக்கம் 5. இந்த 17 வெட்டு பெற்றோம். ஸோ θ வந்து tan இன்வர்ஸ் 0.8. ஸோ நீங்கள் இதை மடக்கை அட்டவணையை பாவிச்சு θவை கண்டுபிடிக்கலாம். 38.6598 பாகையா இருக்கப்போ. ஓகே, அடுத்தது இந்த கேள்வியை பாருங்க. இது ஒரு எம்சிக்யூ கேள்வி. இரு நிலைக்குத்து சமாந்தர உலோக தட்டுக்கள் டி இடைத்தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அவை இ மின்னியக்க விசையையும் ஆர் உட்தடையையும் உடைய கலமொன்றின் முனைகளுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. -q ஏற்றமுடைய இ மின்னியக்க விசையையும் ஆர் உட்தடையும் உடைய கலமொன்றின் முனைக்கு இணைக்கப்பட்டுள்ளன. -q ஏற்றமுடைய இலத்திரன் ஒன்று கிடையாக எக்ஸ் இடைத்தூரத்தில் உள்ள P1 இலிருந்து P2விற்கு அசைக்கப்படும் போது செய்யப்படும் வேலை யாதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இது பேட்டரியினுடைய நேர்முனை விடம்னு சொன்னா இது நேர்த்தட்டாக இருக்க போகுது. இது மறைமுனை விடம். இப்ப இதனுடைய மின்னியக்க விசை என்ற இந்த பேட்டரியினுடைய அழுத்தத்தை தராங்க, கேபிட்டல் இ என்று சொல்லி. அப்ப இந்த முனைவிடத்துக்கு இடையில அழுத்த வேறுபாடு பார்த்தீங்கன்னு சொன்னா ஈயாக காணப்பட போகுது. ஸோ மின்புலச்சரிவு பெருமானத்தை நாங்கள் காணுவோம். மின்புலச்சரிவு வந்து மின்புலச்சரிவுக்கான தொடர்பு எனக்கு இங்க அழுத்த வித்தியாசம் ஈயாக காணப்பட போகுது இந்த தட்டுக்கு இடையில. மின்னியக்க விசை என்றது பேட்டரியினுடைய அழுத்தத்தை குறிக்கிறது. நாங்கள் ஓட்ட மின்னியல் படிக்கிற நேரம் அது சம்பந்தமா பார்ப்போம். சரியா? நீங்க பேட்டரியில இப்போ 3 வோல்ட் 1.5 வோல்ட் சொல்லி பேட்டரிக்கு அழுத்தம் கொண்டு இருக்குமில்ல, அதை நாங்கள் மின்னியக்க விசைன்னு தான் சொல்லுவோம். ஓட்ட மின்னியல் படிக்கிற நேரம் அழுத்தம் மின்னழுத்தத்துக்கு பதிலாக மின்னியக்க விசைன்னு தான் பாவிக்க போறோம், அந்த பேட்டரியினுடைய அழுத்தத்தை. அப்ப இங்க அழுத்தம் இ, தட்டுக்கு இடைப்பட்ட தூரம் டி என்று தந்துருக்காங்க. இப்ப -q ஏற்றமுடைய இலத்திரன் ஒன்று கிடையாக எக்ஸ் இடை தூரத்தில் உள்ள P1 இலிருந்து P2க்கு அசைக்கப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க மின்னியக்க விசை ஓகே, இதுல மின்புலச்சரிவுடைய திசை இந்த திசையில காணப்பட போகுது. P1 என்ற புள்ளியில இருந்து
P2 என்ற புள்ளிக்கு அசைக்கப்படுதாம் ஒரு -8. அப்போ இங்கே விசை என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஏற்றத்தில் தொழிற்பட போகிற விசை வந்து ப்ளஸ் தட்டை நோக்கித்தான் இருக்கு. மீன் இவர் கவர்ச்சி விசை தன்னை நோக்கி இழுப்பார், இவர் மைனஸ் தட்டு, இவர் தள்ளுகை விசையை கொடுப்பார். ஸோ செய்யப்படும் வேலை யாதென்று தான் கேட்குறான். செய்யப்படும் வேலைக்குரிய சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அழுத்தத்துக்குரிய சமன்பாடு, மின் அழுத்தத்துக்குரிய சமன்பாடு V = W/Q. அப்போ W = VQ என்று வரப்போம். இப்போ இதில் P1 P2 என்ற இந்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட அழுத்தம் அவ்வளவா இருந்திருக்கும். இப்போ இந்த மின்புலச்சரிவை வேணும்னு சொன்னால் நான் F = EQ, F × Q என்று போடலாம். E/D. செய்யப்பட்ட வேலை என்று வரும்போது விசை தர அது அசைந்த தூரம் F × X என்று சொல்லலாம். ஸோ F × X என்று வரும்போது EQ/D இன்ட்டு அசைந்த தூரம் X. வேலை சமன், வேலை என்றது விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம் F × X = EQ/D. இப்போ இதில் மின்புலச்சரிவுக்கு இன்னொரு தொடர்பு இருக்கு, F = EQ என்ற தொடர்பு. அப்போ மின்புலச்சரிவு சமன் விசையின் கீழ் ஏற்றம். அப்போ அந்த தொடர்பை பாவிச்சு இதில் இருந்து விசைக்கான தொடர்பு எடுக்கிறேன். விசைக்கான தொடர்பு எடுத்துட்டு விசை தர தூரம் இடப்பெயர்ச்சி என்ற X என்று வரப்போகுது. ஆகவே இதில் தரப்பட்டிருக்கு விடை 4வது விடை EQ/X/D என்று வரும். ஸோ செய்யப்பட்ட வேலைக்குரிய தொடர்பு இவ்வாறு எனக்கு கிடைக்கப்பெறும். இது நேர் தட்டு, இது புவித்தொடுப்பு செய்யப்பட்டிருக்குன்னா இது எல்லாமே மறையேற்றத்தை கொண்டிருக்க போகுது. இது இப்போ பூச்சி அழுத்தத்திலேயும் இது குறித்த ஒரு அழுத்தத்திலே இருக்க போகுது. கேட்டது XY வழியே மின்புலச்சரிவின் மாறலை பின்வரும் வரைவுகளில் சரியாக குறிப்பது. அப்போ இதுக்குள்ள உங்களுக்கு தெரியும் மின்புலச்சரிவு மாறாது. தட்டுகளுக்கு இடையில மின்புலச்சரிவினுடைய பெருமானம் ஒரே பெருமானம். பிளஸ் தட்டிலிருந்து மறை தட்டுக்குத்தான் மின்புல கோடுகள் காணப்படும். இந்த பெருமானம் இதுக்குள்ள மாறாமத்தான் இருக்க போகுது. ஸோ தூரத்தோட மாறாமல் இருக்கிற விரைவுன்னு பார்த்தா இந்த 4வது விரைவு.